இப்போ எப்பப்பெல்லாம் உடம்புக்கு வந்து கால்சியமோட குறைபாடு ஏற்படுதோ அப்போ என்ன ஆகும்னா இந்த நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ரிலீஸ் பண்ணிவிடும் ரத்தத்தில். அப்போ உடம்புக்கு மற்ற தேவைகளுக்கு கால்சியமாக பயன்படுத்திக்கும். அதாவது இதனால என்ன ஆகுதுன்னா எலும்புல இருக்கக்கூடிய கால்சியம் குறையாது. நம்ம போதுமான அளவு உணவுல கால்சியம் இல்லை அப்படின்ற போது அந்த தேவையான கால்சியமை கொடுக்கறதுக்கு எலும்பு தான் கிட்ட இருக்கிற கால்சியமை உடம்புக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ எலும்புகள் பலகீனம் அடையும். இது நாளாக என்ன ஆகும்னா அதுதான் வந்து நம்ம ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த எலும்புகளுடைய அந்த ஸ்திரத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறையும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாலோ சின்னதாக அடிபட்டால் கூட ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ப்ளஸ் அடிக்கடி வந்து கை கால் வலி இது மாதிரிலாம் ஏற்படும். இது வந்து ஒரு பார்ட்டு. அதாவது கால்சியம் அப்படின்னா எலும்புகளுடைய பலத்துக்கு முக்கியமானது ஒன்று. இது இல்லாமல் உடம்புல வந்து கால்சியமோட நிறைய பயன்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்மளுடைய தசைகள் நல்லா செயல்படுறதுக்கு, மசில்ஸ் நல்லா இயங்குறதுக்கு வந்து கால்சியம் மிக மிக அவசியம். கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு புரியாத மாதிரி கை கால் வலி, இந்த திடீர்னு கால் இழுத்து பிடிக்கிறது, கிராம்ஸ் கை கால் அங்கப்பெல்லாம் அப்போ திடீர்னு இழுத்து பிடிச்சிக்கும். அதுவும் வந்து கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் அதையும் வந்து சீராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கால்சியம் மிக மிக அவசியம். நம்ம இப்போ அந்த மசில்ஸ்ன்னு சொன்னோம். நம்ம உடம்புல அதிகப்படியாக மசில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயமே வந்து ஒரு பம்பு மாதிரி தான் 24 hours அடிச்சுட்டே இருக்கு. அதுவும் வந்து ஒரு வகையான தசை. அது சுருங்கி விரியறதுக்கு அந்த கால்சியம் சத்து போதுமான அளவு இருந்தால் தான் அது ப்ராப்பராக சுருங்கி விரியும். ப்ளஸ் நம்ம ரத்த குழாய்களையும் அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்.